வணக்கம். இன்றைக்கி நம்ம தனியா சட்னி வைக்கிறது எப்படின்றது பார்க்க போகிறோம். தேவையான பொருள் தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு, தனியா. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுட்டு நல்லா எண்ணெய் காயவும் ஒரு வத்தல் அது நல்லா ட்ரை ஆகவும் ஒரு வெள்ளைப்பூடு 4 வெள்ளைப்பூடு உரிச்சு வச்சுருக்கேன். அது நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ட்ரை நல்லா குக் ஆகட்டும். அடுத்து தக்காளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வேக விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி தனியாவை எடுத்து அப்படியே நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு மூடி 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா வேகணும். தக்காளி நல்லா இப்போ சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா அதுக்கப்புறம் இந்த தனியா சட்னியை உள்ளே ஊற்றி தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ நமக்கு தேவையான தனியா சட்னி கிடச்சிருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க.